உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே ரகாத்துல மயக்கப்பட்டு விழுகிறார்கள். இரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மயக்கம் தெளிவடைந்ததற்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, நான் தொழுது விட்டேனா சுபஹுடைய தொழுகையை? சுப்ஹானல்லாஹ், சுபஹுடைய தொழுகையை நான் தொழுது விட்டேனா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கலீஃபாவே, நீங்க ஒரு ரகாத்து தான் தொழுத, இன்னொரு ரகாத்து பாக்கி. ஒரு ரகாத்து தொழுத, இன்னொரு ரகாத்து பாக்கி. எழும்புறாங்க. அவங்களோட வயிறு கிழிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு மருந்து கொடுத்தா அந்த மருந்தை விழுங்குவாங்க, அது கைத்தால வெளியே வரும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த நிலைமையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது அந்த ரகாத்து விடுபட்டதற்காக வேண்டி தொழுகிறாங்க. சுபஹுடைய தொழுகையை முடிச்சுக்கிறாங்க. உட்கார்ந்து தொழல்ல, படுத்த வண்ணம் தொழல்ல, வயிறு கிழிக்கப்பட்டிருக்கிறது, குடல்களினால ரத்தம் ஓடுகிறது. நின்ற வண்ணமாக எழுந்து தொழுகிறாங்க. ரூஹானியத்தான தொழுக சஹாபாக்களுடைய. ஏன் 2 ரகாத்தை தொழுதுட்டு மழை வேண்டுமென்றா மழை பெய்யும், 2 ரகாத்தை தொழுதுட்டு உணவு வேண்டுமென்றா உணவு கிடைக்கும், 2 ரகாத்தை தொழுது எது வேண்டுமோ அது கிடைக்கும். அப்படியாப்பட்ட தொழுகை நம்மிடத்துல வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் வஃபாத்தாகக்கூடிய நேரத்துல, இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலேயும் தொழுகை தொழுகை என்றே சொன்னார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா. என்னுடைய உம்மத்தினர்கள் தொழுகையை சரியாக பற்று பிடித்துக் கொண்டால் அவர்கள் வழி தவற மாட்டார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வர்க்கத்துக்களும் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்